தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு காங்கிரஸ்குள்ள சலசலப்பு என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தேசிய தலைமை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மணிசங்கர் ஐயர் தற்போது ஏஎன்ஐ மீடியா கொடுத்த அந்த பேட்டி என்பது மிக மிக முக்கியமான ஒரு பேட்டியாக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது இருக்குது. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணி வலுவாக ஒருங்கிணைக்க வேண்டுமானால் அதன் தலைவராக இருக்க வேண்டிய ஒரே நபர், நான் முழுமையாக நம்பக்கூடிய ஒரே ஆளுமை முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான். இப்போ நேருக்கு பிறகு காமராஜரை பிரதமராக்குவதற்கான வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் எனக்கு ஆங்கிலம் தெரியாது, இந்தி தெரியாது என்று அவர் இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். அதே போன்ற ஒரு நிலை தான் தற்போது ஸ்டாலின் அவர்களிடம் இருக்குது அப்படின்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமராவதற்கான ஒரு ஆளுமையாக அவர் இருக்கிறார். இருந்தாலும் அன்றைக்கு காமராஜர் எப்படி இந்திரா காந்தியை பிரதமராக்குனாங்களோ அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய ஆளுமை தன்மையால் ராகுல் காந்தியை பிரதமராக்குவார். அதற்குரிய திறமை அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதற்கு நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிராக ஒருங்கிணைக்கக்கூடிய ஆளுமை தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மிக தரமான ஒரு விஷயத்தை, உண்மையை பேசியிருக்கிறார் மணிசங்கர் ஐயர். இவர் ராகுல் காந்தி மீது விமர்சனம் வைக்கவும் தவறில்லை. ஆனால் ராகுல் காந்தி மீது வந்த விமர்சனம்ன்றதை விட ராகுல் காந்தியுடைய அரசியல் மீது வைக்கக்கூடிய விமர்சனமாக இதை நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறாருன்னா, சவுக்கிதார் ஹே, அதே போல் சூட் பூட் சர்க்கார் அப்படின்னு சொல்லி வெற்று கோஷங்களை மட்டுமே எழுப்பக்கூடிய நபராக ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படின்றார். அதாவது ராகுல் காந்தி தான் அந்த கோஷங்களை மோடிக்கு எதிராக வச்சார். 2019 தேர்தல், 2014 தேர்தலில் இப்படி தான் வச்சார். 2024 தேர்தலையும் அதான் வச்சார். இப்போ பீகார் தேர்தலை பார்த்தீங்கன்னா ஓட் சோரி அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தாரு. ஆனால் இது எல்லாமே மக்கள் மன்றத்தில் எடுபடவே இல்லை. வெறுமனே ஒரு கோஷத்தை எழுப்பக்கூடிய தலைவராக முதலமைச்சரை நான் பார்க்கல. அவர் கடந்த ஒரு ஆண்டாக பேசக்கூடிய எல்லா விஷயம், அது அரசியலாக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துவதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். அவர் தேவையில்லாத முழக்கங்களை எழுப்பாம தேசத்திற்கு தேவையான விஷயத்தை மட்டுமே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த மணிசங்கர் ஐயர். இந்த தேவையில்லாத முழக்கங்கள் அப்படின்ற வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் இராணுவ சீஃப் ஜெனரலாக இருந்த MM நரவணே அவர்கள் எழுதிய புத்தகத்தை காட்டி பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்பினார். சீன இராணுவம் தாக்க வந்த போது இந்திய இராணுவத்திற்கு நீங்கள் எந்த ஒரு ஆலோசனை கொடுக்கல அப்படின்றதை அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி MM நரவணே புத்தகத்தை சுட்டி காட்டி ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பிட்டே இருந்தார் பார்லிமெண்ட்டில். ஆனால் அந்த நரவணே அவர்களுடைய புத்தகத்தை சுட்டி காட்டுவதால் பிஜேபியோடைய தேசபக்தி தான் கேள்விக்குறியாகுமே தவிர அதனால் மக்கள் மன்றத்திற்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. இப்போ மக்கள் சார்ந்து எவ்வளவோ பிரச்சனைகள் பிஜேபி ஆட்சியில் நம்ம சந்திக்கும் போது அது குறித்தெல்லாம் பேசாமல் வெற்று முழக்கங்களை மட்டுமே, தேவையில்லாத முழக்கங்களை மட்டுமே ராகுல் காந்தி பேசுகிறார் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மணிசங்கர் ஐயர் தன்னுடைய குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்படியெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய நபர் அல்ல அப்படின்றார். இதை பார்க்கும்போது எல்லாம் இவர் காங்கிரஸுக்கு எதிரானவர், ராகுல் காந்திக்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி பார்வைப்படலாம். ஆனால் அடுத்தவர் சொல்லக்கூடியதான் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய பிரதமராக ராகுல் காந்தியை வருவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டார். மாறாக பின்னால் இருந்து கூட்டணியை தாங்கி பிடிப்பார் அப்படின்னு சொல்கிறார். இந்தியா கூட்டணியுடைய தலைவராக வருவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் தகுதி இருக்குன்றார். அப்போ ராகுல் காந்தி இங்கே பிரதமராக வேண்டும் என்று மணிசங்கர் ஐயர் நினைக்கிறார் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? ராகுல் காந்தி மீதான சில அரசியல் விமர்சனங்களை தான் அவர் வைக்கிறாரே தவிர ராகுல் காந்தியே அவர் புறக்கணிக்கலை. ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும்னு சொல்கிறார். அப்படி ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஸ்டாலின் உதவி தான் வேணுன்றார். இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிற முடியுது ஓவராலானா, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணுமா, அதற்கு ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணியுடைய தலைவராகணும். இதுதான் மணிசங்கர் ஐயர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இது தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் சரி, இது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா 2019ஆம் ஆண்டு ராகுல் காந்தியை காங்கிரஸ்காரங்க கூட எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் காந்தியை வர வைத்து மீட்டிங் போட்டு ராகுலை வைத்து கொண்டே இவர் தான் 2024 தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரா இல்லையா? அப்போ எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்கலை.
இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இவரை ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, அவங்க நம்ம மேலே கோவப்படுவாங்களே, அதை எப்படி எதிர்கொள்வது? ராகுல் காந்தி இந்த தேர்தலோடு அவர் மாநில தேர்தல் பக்கம் வரமாட்டார், ஆனால் பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அண்டை கம்யூனிஸ்டுகள் அதே போல் இந்த பக்கம் மம்தா பானர்ஜிலேருந்து எல்லோருமே நாம் அரவணைச்சு போகணுமே, அதெல்லாம் நம்மளுக்கு பாதிப்பு வருமே என்றெல்லாம் 1% கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கலை. ராகுல் தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணார் இல்லையா? அந்த நன்றி இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸுக்கு துளியளவும் இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, தேசிய காங்கிரஸ் தலைமைக்கு இல்லை. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு நாட்களாக பிரச்சனை நடக்குது, 2-3 மாதங்களாக இந்த பிரச்சனை நடக்குது. விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் பக்கம் கூட்டணிக்கு தாவணும், இந்தியா கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற நினைப்பு பாஜக கைக்கூலியாக மாறிய பலருக்கு வந்தபோதே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையும் சரி தேசிய தலைமையும் சரி கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கவே இல்லை. இந்த கிறிஸ் ஜோடங்கர் கோவா காங்கிரஸை குழி தோண்டி புதைத்து விட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவோட ஆதாரத்தை வெளியிட்டேன். அதே கிறிஸ் ஜோடங்கர் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இவர் தான் முதல்ல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்ற கோஷத்தை எழுப்பினவர். சரி, அதன் பின்பு மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு, ஜோதிமணி பேசுனாங்க, யாரோ பேசுனாங்கல்ல. கனிமொழி அவர்கள் மெனக்கிட்டு டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்திக்கிறாரு, சோனியா காந்தியை சந்திக்கிறாங்க. அதன் பின்பாது இவங்க நிறுத்தினாங்களா? இல்லை. இந்தியா டுடே கான்க்ளேவில் போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத கொள்கை என்று தெளிவாக சொல்லிட்டார். அப்போ அவரை கொடுக்க மாட்டார் தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை விட்டுட்டு கூட்டணிக்கான சீட்டு பேரத்தை மட்டுமே பண்ண வேண்டும் என்ற நிலைப்பாடை காங்கிரஸ் தலைமை எடுத்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. இன்று வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசுவதை இந்த தேசிய தலைமை வேடிக்கை பார்க்குது. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டோம், நாம் வந்தாலே நம்ம மூஞ்சியை பார்த்தாலே நமக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படின்றது மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், நிர்மலா சீதாராமனுக்கு தெரியும். ஆனாலும் திரும்ப வர்றாங்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு போன வாரம் தான் மோடி வந்துட்டு போனார், இப்போ மறுபடியும் வருகின்றார். அமித்ஷா போன வாரம் தான் வந்தார், புதுச்சேரிக்கு போயிருக்கார், அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவார். கூட்டணியை கணக்க ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமிக்காக தாங்கி நின்று தன்னுடைய மாநில தலைவரான அண்ணாமலையை ராஜினாமா பண்ண வச்சு புது மாநிலத்தை வர ஒரே நாளில் உருவாக்கி ஒரே ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைச்சாரா இல்லையா? ஏன் அமைச்சார்? நம்ம அதிமுக கூட்டணியில் இருந்தால் தான் நமக்கு 1 சீட் 2 சீட்டாவது கிடைக்கும். நம்மளால் தனிச்சு நின்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இதில் என்னவாது ஏதாவது ஓட்டு பர்சன்டேஜ் ஏதாவது கூடும் அப்படின்றதுனால தானே, கட்சியின் மீது அக்கறை இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வர்றாங்க. ஆனால் நீங்கள் ஜெயிப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருந்தும் கூட இது வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்கல. ராகுல் காந்தி வரமாட்டாரு, பிரியங்கா காந்தி வரமாட்டாங்க, சோனியா காந்தி வரமாட்டாங்க, உங்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர் கூட வரமாட்டார். அப்போ யாரையுமே அனுப்பி வைக்க மாட்டேறீங்க, பேசுபவர்களையும் தடுக்க மாட்டேறீங்க. அப்படின்னா என்ன நிலைப்பாட்டில் தேசிய தலைமை இருக்கிறது அப்படின்ற கேள்வியை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி மாணிக்கம் தாகூருக்கு எதிராக அந்த நெருக்கடி என்பது திமுகவுடைய தொண்டர்களால் தான் உருவாக்கப்படுதே தவிர தேசிய தலைமையால் இல்லை. இன்றைக்கி நெருக்கடி முற்றியவுடன் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு அவசரமாக அவர் மீது புகாரை கொடுக்க போகிறேன் என்று அறிவித்து விட்டு செல்கிறார். அகில இந்திய தேசிய தலைமையே சொன்ன பிறகு இவர் என்ன பெரிய ஆளா, ஏன் அவர் கேட்க மாட்டாரு, ஏன் தொடர்ச்சியாக பேசுகிறார் அப்படின்ற குரலை பதிவு பண்ணுறாரு செல்வ பெருந்தகை அவர்கள். அப்போ மாணிக்கம் தாக்கூர் என்பவர் ராகுல் காந்தி பேச்சையே இங்கே கேட்கவில்லை அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவருக்கு எதிராக புகார் கொடுக்க போயிட்டார். என்ன நடவடிக்கை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்? அவர் தனி கட்சி தொடங்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறார். அண்ணாமலை எப்படி பாஜகக்குள்ள கலகம் பண்ணி என்னை பேச்சை கேட்குறியா இல்லை தனி கட்சியை ஆரம்பிக்கவா டிமாண்ட் பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்த குழுவையும் கலைக்க வச்சு மாநில அமைப்பு செயலரெலாம் மாற்ற வச்சு சாதிச்சு காட்டினாரோ அதே மாதிரியான வேலையை தான் மாணிக்கம் தாக்கூர் பண்ணுறாரு. மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய பணிகளில் இறங்கிட்டார். காங்கிரஸை உடைக்கணும், நம்ம விஜய் கூட கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டார். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவர் தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத ஒரு நபர், ஒரு எம்பி அப்படின்னா மாணிக்கம் தாக்கூர் தான். இவர் மதுரை தெற்கு காங்கிரஸை வரவழைச்சு அந்த மாவட்ட செயற்குழுவை கூட்டி, எப்படி மாநில தலைவருக்கே தெரியாமல் மாவட்ட செயற்குழுவை கூட்டி அள்ளு சிலுகளை உட்கார வச்சுக்கிட்டு விஜய்க்கு ஆதரவாக பேச வச்சுட்டு எங்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா, நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன, மரியாதை தான் எதிர்பார்க்குறோம், ஏன் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டீங்களா, எங்கள் ஓட்டில் தான் ஜெயிச்சேன்னு கேவலமாக பேசுகிறாங்க, அதனால் நான் எம்பி எம்எல்ஏக்கே நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை தியாகியாக காட்டி
அதன் மூலம் இவர்தாண்டா உண்மையான காங்கிரஸுக்கான தலைவர், செல்வ பெருந்தகை திமுகவுடைய லாபி, அவர் திமுகவுடைய அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு குரல்களை உருவாக்கி இவர்தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸை நிமிர்த்து வந்த தேவதூர் என்பதை போல காட்டி அணியை சேர்த்து கொண்டிருக்கிறார் மாணிக்கம் தாகூர். 100% இதுதான் நடக்கப் போகிறது. இப்பொழுதே தேசிய தலைமை விழித்து கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு காங்கிரஸை கூறு போடுவாங்க இந்த மாணிக்கம் தாகூர் கும்பல். அதற்கான வேலைகள் மிக தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் கேட்குறாருல, அதாவது மதுரை வடக்கு தான் எங்களுக்கு வேணும், கார்கேட்டர் நான் சொல்லிட்டேன்னு. மதுரை வடக்கில் ஒரே ஒரு தடவையாவது காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கா? 3 முறை போட்டு 3 முறையும் தோற்று போயிருக்கு காங்கிரஸ். இவர் சொல்கிறாரு கார்த்திகேயன் தான் அங்கே வேட்பாளர் அப்படின்றாரு. இந்த கார்த்திகேயன் 2016 போட்டிட்டு தோல்வி அடைஞ்சவர். ஆனால் என்னைக்கு இந்த தொகுதி திமுகவுக்கு வந்துச்சோ, 2021 வந்துச்சோ, திமுக போட்டியிட்ட முதல் தேர்தலே அங்கே வெற்றி பெறுறாங்க. அப்போது இந்த வாய்ப்பு வெற்றி பெறுவதற்கு இருந்தும் கூட காங்கிரஸ் கட்சி அங்கே தோற்று போகுது. காரணம் என்ன? உங்களுக்கு பிரச்சார யுக்தி தெரியலை, பிரச்சார வியூகம் தெரியலை. உங்களை திமுக தூக்கி சுமந்த போதும் கூட உங்களால் வெற்றி பெற முடியலை. இதுதான் யதார்த்த உண்மை. இந்த உண்மையை வச்சுக்கிட்டு நான் எனக்கு வேணும், நான் அடம்பிடிப்பேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? தோற்று போகிறதுக்கு ஒரு தொகுதியை விட்டு கொடுப்பதற்கு ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி விரும்புமா? அப்படியே விட்டு கொடுப்பதற்கு தகுதியான நபராக தான் அந்த மாணிக்கம் தாகூர் இருக்கிறாரா? நான் என்ன கேட்குறேன், இந்த மதுரை வடக்கு கேட்டு பெறக்கூடிய விஷயம் என்பது தேர்தல் குழு அமைப்பாங்கள்ல, அவங்க தான் அதை செயல்படுத்துவாங்க. இவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இவர் வேட்பாளரே தேர்வு பண்ணுறாரு, கார்த்திகேயன் தான் போட்டிடுவாருன்றாரு. எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்களா தேசிய தலைமை? அப்போ ராகுல் காந்திக்கு எதிராக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சசி தரூரே இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். சசி தரூர் மீது நடவடிக்கை எடுக்கலை, மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி மணிசங்கர் ஐயர் அவர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மீண்டும் கம்யூனிஸ்ட் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க, பினராயி விஜயன் தான் முதலமைச்சராக போகிறாருன்னு சொன்னோடனே அவர் காங்கிரஸே கிடையாதுங்க, அவர் கைக்கூலிங்க அப்படின்றாங்க. அவர் கைக்கூலின்னா அப்போ மாணிக்கம் தாக்கூர் யார்? அவர் கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு? சசி தரூர் அந்த கிழிச்சும் கூட சசி தரூரை நீங்கள் தேர்தல் குழுவில் ஒரு ஆளாக போட்டிருக்கிறீங்க. இது எப்படி அடிமட்ட காங்கிரஸ் உண்டான்னு ஏற்றுக்குருவான்? நேற்று வரைக்கும் மோடிக்கு ஆதரவாக நம்ம பேசினவரை இன்றைக்கி போயிட்டு நீங்கள் தேர்தல் குழுவாக போட்டிங்கன்னா அவன் பேச்சை அந்த காங்கிரஸ் தலைவர்கள் கேட்பாங்களா, தொண்டர்கள் கேட்பாங்களா, சோர்வடைய மாட்டாங்களா? இதன் அடிப்படையில் அவர் அங்கே காங்கிரஸ் ஜெயிக்காதுன்றார். இங்கே அப்படி தானங்க, இங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தோம். மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு கூட எடப்பாடி பேசுகிறாரு, அன்புமணி பேசுகிறாரு, பாஜக பேசுது. எல்லாரையும் பேச வைக்கக்கூடிய சூழல் உருவாக்குறது யார்? காங்கிரஸ் தானே, மாணிக்கம் தாக்கூர் தானே. அப்போ மணிசங்கர் அங்கே ஜெயிக்க முடியாதுன்றாரு, அது பிரச்சனைக்குரியது, அது காங்கிரஸுக்கு எதிரானது அப்படின்னா மாணிக்கம் தாக்கூர் பேசுவது காங்கிரஸுக்கு எதிரானதானே. இப்போ மணிசங்கர் ஐயரும் மாணிக்கம் தாக்கூரை ஒரே தராசில் வைக்க பார்க்க வேண்டிய காங்கிரஸ், அவரை காங்கிரஸே இல்லைன்றது மாணிக்கம் தாக்கூர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. மணிசங்கர் ஐயர் சொன்ன ஒரு விஷயம் 100க்கு 100 அதுதான் உண்மை. ராகுல் இந்தியாவை ஆள வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்பினால் முதலமைச்சர் ஸ்டாலினால் மட்டும்தான் அது முடியும். இங்கே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் மக்களுடைய ஆதரவு இருக்குது. அவரை அனுசரித்து அவரோடு கூட்டணியில் இருந்தால் காங்கிரஸுக்கு நன்மையை தவிர உங்களால் அவருக்கு எந்த நஷ்டமும் வரப்போவதில்லை. இதை புரிந்து கொண்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பீகாரில் போய் கூட என்ன சொல்கிறாரு, தேஜஸ்வியும் ராகுலும் ஒற்றுமையாக இருங்க, ஒற்றுமையாக இருந்தால் தான் பாஜக தோக்கடிக்க முடியும்னாரு. ஆனால் அங்கேயே சண்டை போட்டாங்க. தேஜஸ்விக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டோம்னாங்க, நாங்கள் துணை முதலமைச்சர் பதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிரியேட் பண்ணுவோம்னாங்க, எங்களுக்கு 48 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கலாங்க. விளைவு என்னாச்சு? ஒன்றுமே இல்லாமல் தோற்று போயிட்டார் தேஜஸ்வி, பாவம். அது போன்ற ஒரு நிலையை இங்கே தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. விளைவோன மாணிக்கம் தாக்கூர் போன்ற நபர்கள் அவர்களுடைய திட்டம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் நிறைவேறாது. அதை தமிழ்நாடு காங்கிரஸே பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 96ல் 2ஆக பிளவு பண்ணது காரணமே அங்கே மாநில தலைமை திமுகவோட கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி கேட்காம அதிமுகவோட கூட்டணி அமைச்சதுனால தான். இன்றைக்கும் திமுகவோட கூட்டணி வைக்காமல் விஜயோ அல்லது வேறு முடிவோ எடுத்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் தான் பலவீனம் அடையும். அதில் 100% மாற்று கருத்தை இல்லை. மணிசங்கரோட கருத்தை காங்கிரஸ் ஏற்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.